இந்த அருமையான மாலை பொழுதிலே எல்லா வல்ல இறைவனாம் இந்த ஸ்தலத்துடைய மூலவரும் மூலாதாரமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு குமரன் கோரிக்கை பாமாலை என்ற ஒரு நூலை இயற்றினோம். ஒரு அரங்கேற்றம் வெளியீட்டு விழா என்று இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வெற்றிவேல் முருகனுக்கு. நான் பள்ளி படிப்பு ரயில்வே இருவாளர் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். நான் அங்கே நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆங்கிலோ டீச்சர்ஸ். அவங்க தமிழ் பேச மாட்டாங்க, ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசுவோம். டிவி தெரியுமில்ல, ரயில்வே ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு இருக்கும். அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தமிழ் ஒரு பேப்பர் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 1 to 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் ஒரு பேப்பர் வரும். அதுக்கப்புறம் மாற்றி ஹிந்தி மாற்றலாம். நம்ம ஹிந்தினால நம்ம ஃபேமிலி திராவிட பாரம்பரியம்னால ஹிந்தி நம்ம படிக்கிறது நம்ம தமிழ் அங்கே ஆங்கிலம் தான் பயிற்று மொழி ஆங்கிலம், ஃபுல் இங்கிலீஷ் பேசுறதுனால எனக்கு தமிழ் வராது. தமிழில் ரொம்ப வீக். நான் உண்மையை சொல்கிறேன், நான் பாஸ் ஆகிறதே கஷ்டம் தமிழில். இங்கிலாந்து நிறைய மாதிரி வாங்கிடுவேன், தமிழில் வாங்க மாட்டேன். அப்போ செல்வநாயகன் ஒரு சார் இருந்தார். தம்பி தெரியுமா? செல்வநாயகம் ஆர்மி. அவர் தான் எனக்கு சொன்னாங்க. அப்புறம் என்ன ஐயப்பா பையன் என்ன சீமத்தோட மாதிரியே இருக்கேன்னாரு. அவரை இந்நேரம் நினைக்கிறேன் நான். அவர் ஆரம்பித்து விட்ட அந்த பிள்ளையார் சொல்லி இன்றைக்கி இவ்வளோ தூரம் கவிதை வைக்கிறது தமிழ் வாத்தியார் செல்வநாயகம் அவர்களுக்கு. ஆனால் அவர் இந்நேரத்தில் நான் நினைக்கிறேன், அவர் ஆரம்பத்தில் தமிழ் சொல்லிக் கொடுத்தது செல்வநாயகம் சார். இப்போ புக் ரிலீஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணுறோம், போகிறோம், வரோம். அப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா புகழும் ஏஆர் ரஹ்மான் சொன்ன அந்த இறைவனுக்கு சொல்கிற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கு தான். ஏன்னா நமக்கு தமிழ் அவ்வளோ வராத நமக்கு இவ்வளோ தூரம் பாட்டு எழுத வைத்திருக்காங்கன்னா அதுக்கு மூல காரணம் முருகன் தான், இறைவன் தான். ஆனால் நமக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கர்வத்தை குறைச்சிக்கணும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னத்தை பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டாபிக் கர்மான்னு சொல்கிறேன். கர்மானா என்னென்னா, இந்த பிரபஞ்சம் நீ என்ன செய்கிறாயோ அது அப்படியே உனக்கு கிடச்சிடும். நல்லது செய்கிறேன்னா நல்லது அப்படியே மாறாமல் கிடச்சிடும், கூடுமே தவிர குறையாது. அதே மாதிரி நீ என்ன கெட்டது செஞ்சாலும் நீ செய்த கெட்டது உனக்கே திரும்ப கிடச்சிடும், சரிங்களா? பிரபஞ்சம் உங்களுக்கு எதையுமே ரிட்டர்ன் கொடுத்துரும், அது ஒன்றும் மறந்துடக்கூடாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டியனில் காட் இஸ் கிரேட்னு போட்டிருப்பாங்க. இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு சொல்லுவாங்க. நம்ம இந்து மதத்தில் என்ன சொல்லுதுன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு தான், அவன் கொடுத்தது தான். அதனால் நம்மளே கனம் பண்ணாமல் இறைவனை துதிங்க. இறைவனை கனம் பண்ணாதான் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊழ்வினை இருக்குது. ஊழ்வினைன்னு சொல்கிறோம், அப்புறம் போன ஜென்மம் செஞ்ச பாவம்னு சொல்கிறோம். அந்த ஊழ்வினை செஞ்ச பாவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிறவிலேயே எவ்வளோ கஷ்டப்படுறோமோ கஷ்டப்பட்டு முடிச்சிருங்க. அதை தொங்கல் விடக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் அதை சாதிக்கிறது தன்மை வேணும், அதை சகிச்சுக்கிற புத்தி வேணும். அதை நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க, அதை கொடுப்பார். இந்த இப்போ ஆண்டவா எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த ஊழ்வினையோட தாக்கம் அடுத்த வரைக்கும் போகும். எந்த கஷ்டமோ அதை தாங்குற சக்தியை கூட நல்லா வச்சு அதுவும் வேண்டிக்கோங்க, போதும். நான் எதுவுமே கஷ்டம் இருக்கிற வரைக்கும் தான் கடவுள் கூட இருக்காரு. கஷ்டமே இல்லைன்னா நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் இருக்கோம். நம்ம கொஞ்சம் அதான் சொன்னாலாம் மகாபாரதத்தில் குதிரை கண்ணா எனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே நினைத்து கொண்டே இருப்பேன்னு சொன்னாலும் அது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கொடுக்கறது. எதுக்குமே மனசை ரொம்ப நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க, என்னடா இப்படி இருக்கே அப்படி யோசிக்காதீங்க. எதுவுமே கடவுள் எல்லாத்துக்கும் சமமாக கொடுத்துருக்காரு. சில பேர் கேட்பாங்க, எனக்கு ஜோசியம் பார்க்குறோம் கேட்பாங்க, அவர் அப்படி இருக்காரு நான் இப்படி இருக்கேன், அவர் அப்படி இருக்காரு நல்லா இருக்காரு நான் நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். கடவுள் அமைதியாப்பா, கடவுள் எல்லாத்துக்கும் சமமாக தான் படைச்சிருக்காரு. ஒருத்தவனுக்கு மேலே ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது, அவனுக்கு சொகுசான வாழ்க்கை கொடுத்துருப்பாரு, சரிங்களா? நல்ல திடகாத்தமாக உணவை கொடுத்தா அவருக்கு அதுக்கு தான் வேலையை கொடுப்பார். கடவுள் படைப்பில் இவனுக்கு அள்ளி கொடுத்து கொஞ்சமாக கொடுக்குறான்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து இந்த மாதம் நவம்பர் மாதம் வந்து நம்ம கோயிலில் வந்து இந்த பழைய பின்னாடி ஒரு மரம் இருந்துச்சு. அது அப்படியே வந்துச்சு. நிறைய பேர் வந்து என்னை அன்புள்ள கொண்டவங்க என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் அவர்களுக்கு எப்பவும் எல்லா வளமும் தனமும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில சொன்னாங்க, சாமி நல்ல வேலை முறையும் காப்பாவே அந்த ஒரு பொண்ணு நம்ம பிரகதி வந்து சொல்லிச்சு விழுந்துட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், நான் ரூம்குள்ளேயே இருந்தாலும் மரமே ரூமில் விழுந்தாலும் முருகன் காப்பாற்றுவார். முருகன் வந்து நம்ம கைவிட மாட்டார். எப்படின்னா, இது என் வீடு இல்லை. முதல்ல நான் இங்கே தங்குறது என் வீடு, சொந்த வீடு. என் சொந்த வீடு எங்கே இருக்குது எல்லாருக்கும் தெரியும், SS காலனியில் இருக்குது. நான் எங்குதுன்னா அவனோட வீட்டில் தங்கியிருக்கேன். அவனோட வீட்டில் தங்கியிருக்கேன். நிரந்தர விருந்தாளியாக இருக்கேன். அவர் என்னைய பார்த்துக்கிறான், நான் நல்லா இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா, குருநாதருக்கு இது வரணும் முன்னாடியே எனக்கு அறிகுறி காட்டுச்சுங்க. எனக்கு எப்பமா அறிகுறி காட்டுது, சந்தோஷம். அப்போனா எனக்கு வர்றதெல்லாம் உங்களுக்கு அறிகுறி காட்டுதுன்னா உங்களுக்கு வர்றது நல்லா காட்டிடணும்ல. ஏன் காட்டலை? அப்புறம் அடுத்தது தான் காட்டுமா? சரி, அறிகுறி வந்து நல்லா கேட்டுக்கலாம். அறிகுறினா காட்டுறது. எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு அதுன்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்கிறேன், எனக்கு இறைவன் முடிஞ்சது என்ன ஒன்றும் ஆகலை, கெட்டது நடக்கலை, கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு. அப்போனா நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டிடுச்சு சாமி, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து என்னோட சிஷ்ய பிள்ளைகளோட முழு ஒத்துழைப்புலையும் நான் 3,60,000 முருகனுக்கு வந்து வெள்ளி கவசம் போட்டேன். வெள்ளி கவசம் போட்டது உங்களுக்கு அறிவுரை காட்டலையா? இப்போ கெட்டது மட்டும் தான் கட்டுமா? அப்போ நீங்கள் கெட்டவீங்க, அதான் உங்களுக்கு கெட்டதாக காமிங்க. நல்லவன் எப்பொழுதும் வீழ மாட்டான். அது எம்ஜிஆர் சொல்வார். என்ன பாட்டுப்பா சந்தோஷம் சொல்லுங்க. தர்மம் தலை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்திருக்கும், கொடுத்தது அவன் எனக்கு கொடுத்தது. சரிங்களா? அடுத்து சொல்கிறேன். ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே இருக்கேன், ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா, தவறு செஞ்சுட்டேன், தப்பாக செஞ்சுட்டேன்னா நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள். இது ஒரு தப்பாக செஞ்சுருக்கோம், இப்படி செஞ்சுருக்காங்க, அப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். அது அப்பயே சொன்னேன், சாமி கேட்காம விட்டாரு, அப்படி சொல்லக்கூடாது. யார் எனக்கு மட்டும் சொல்லுங்கள், பொதுவில் சொல்லுங்கள். யாரும் செஞ்சாலும் அப்படி அது வந்து அமைதியாக சொல்லுங்கள், அவங்க ஏற்றுக்கிற மாதிரி. உங்களோட வலிமையும் கனத்தை காமிக்கிற மாதிரி ஹராஸ்மெண்ட்டாக போய் சொல்லாதீங்க, அன்பாக சொல்லுங்கள். தவறே செய்யாத உலக மனுஷனே கிடையாது. மனுஷனாக தான் அப்பப்போ தவறு செய்யணும். தவறே செய்யணும் கடவுளா? அது செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்களேன், வந்து என்னோட பழைய ஃபோட்டோலாம் எனக்கு இருக்குது. இந்த கோயில் ஃபோட்டோ எனக்கு மழை பெஞ்சதுன்னா கோயிலுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கும். அநேகமாக இது வந்து தேவிகா தெரியுங்கள, கோயில் ஊடுவ தண்ணி ஃபுல்லாக இதாக இருக்கும். இந்த கோயில் மெப்பி இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்குன்னா அதுக்கு காரணம் முருகனோட அருள் தான். சரிங்களா? அப்போ அப்படி இருந்துச்சு அந்த கோயில். எப்போ இருந்துச்சு, இந்த ஷெட்டு கொடுப்போம் நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து இது ஒரு இன்னைக்கு சிறுமையாக இருக்கிற சிறுமையே நிரந்தரம் கிடையாது. பெருமையாக இருக்கா, பெருமையை நிரந்தரம் கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எனக்கு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பாயாசம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, ஒரு ஏதாவது துணி வாங்கி தராங்க. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த பேரை சொல்லி கிருஷ்ணா இருக்கணும், சிவா இருக்கணும், முருகன் மட்டும் சொல்லிடுங்க. அது பாயசம் கொடுத்தாலும் முருகன் எடுத்துக்குவான், பாயசனை கொடுத்தா எடுத்துக்குவான். உங்களுக்கு இன்பத்தை தந்துட்டா அவனுக்கு ஆண்டவர் இன்பம் கொடுத்தாங்க, அவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது நம்ம இதில் வந்து நன்றி கூடணும் கடவுளுக்கு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அவங்களுக்கு 9 கூட நன்மை கிடைக்குது. சரிங்களா? எல்லாம் வந்து எதுவுமே வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது. அப்புறம் வந்து ஆசைகளை குறைக்கணும். ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்து எதை குறைக்கணும்னா ஆசைகளை குறைக்கணும். ஆசை தான் வந்து அழிவுக்கு காரணம். அதுக்காக வந்து ஆசையை படாமல் ஒரு அறத்தோடு ஆசையாக இருக்கணும். அறம் இருக்கணும். நம்மளால ஒரு தர்மத்தை மீறாம ஆசை வைங்க, அந்த ஆசை நிறைவேறும். ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு ஃபோர்ட் கார் வாங்கியிருக்காங்க, நம்ம அந்த காரை வாங்கணும் ஆசைப்பட்டோம்னா அவங்களுக்கு வியாதி இருக்கும், அவங்களுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அதையும் ஆசைப்படணும்ல.